ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் பீக்கங்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு நான் ஒரு பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பீக்கங்காயை தோல் சீவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். காரம் இதுக்கு அதிகம் தேவைப்படாது, ஏன்னா ஒரு பீக்கங்காய் தான். அதே மாதிரி இந்த பீக்கங்காயை தோல் சீவரில் அந்த தோலை தயவு செஞ்சு கீழே போடாதீங்க. அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த தோலை ஒரு துவையல் மாதிரி பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். வாங்க எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காயை போட்டுக்கலாம். இப்போ அந்த காயை நம்ம நல்லா வதக்க போகிறோம். காய் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பு. காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதும், ஏன்னா காய் கொஞ்சமாக இருக்குது. இதுவும் நீர்க்காய், அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த காயிலே தண்ணி இருக்கும், திட்டமாக ஊற்றிக்குங்க தண்ணி. கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நிறைய போட வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே மிளகாய் சேர்த்துருக்கோம். சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம உப்பு போட்டிருக்கோம், கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பீக்கங்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க பொரியல் அதை போட போகிறோம். திருவி வச்சுருக்க தேங்காயை இப்போ நம்ம பொரியலில் போட்டுக்கலாம். பீக்கங்காய் ஒன்றுலாம் எடுத்து சமைக்கும்போது பொரியல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 3 பீக்கங்காய் இல்லை 2 பீக்கங்காய், ஏன்னா அளவு கம்மியாக இருக்கும் நம்ம பொரியல் செய்யும்போது. ஏன்னா தோலெல்லாம் சீவி எடுத்துடுறோம்ல, அப்போ நமக்கு அது அளவு கம்மியாக இருக்கும். அதனால் ஒரு 2 பீக்கங்காய் எடுத்து நீங்கள் பொரியல் பண்ணலாம். வெங்காயை போட்டதும் நல்லா கிளறி விடுங்க பொரியலை. இந்த பீக்கங்காய் கொஞ்சம் குழகுழப்பாக தான் இருக்கும், ஆனால் இதில் நிறைய சத்துக்கு இருக்குது. என்னென்ன சத்துக்கள்னால் இரும்பு சத்து, புரதம், கால்சியம், மெக்னீஷியம், விட்டமின் சி எல்லாமே இருக்குது. அதனால் இந்த காயை அவாய்ட் பண்ணாமல் சமைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பீக்கங்காயோட தோலை நான் எடுத்து வச்சுருக்கேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் அது எப்படி துவையல் பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பீக்கங்காய் துவையல் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் தோல் சீவும் போது தயவு செஞ்சு அதை தூக்கி போடாதீங்க. அதை எடுத்து வச்சு நீங்கள் அதை துவையல் பண்ணி சாப்பிட்லாம். இந்த காயில் தோல்லையுமே சத்து அதிகமாக இருக்குது, அதனால் அதை கீழே போடாதீங்க. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பீக்கங்காய் துவையல் எப்படி செய்யுதுன்னு போடுறேன். ஒரே மாதிரி பொரியல் பண்ணாமல் இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். காரக்குழம்பு, சாம்பார் இது மாதிரி வைக்கும்போது இதை மாதிரி பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் சாம்பார் வச்சாலுமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பாய் பாய்.